வாஞ்சிநாதன் அவர்கள் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா பல முக்கியமான தலைவர்களுடைய ரத்தம் இந்த மண்ணுல சிந்தினதுனால தாங்க அன்னைக்கு நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதே கிடைச்சது. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் வாஞ்சிநாதன். இவரு தென்காசி மாவட்டத்துல பிறக்கிறாருங்க. ஆரம்ப பள்ளிகளை எல்லாம் முடித்த போது அந்த சமயத்துல நம்ம நாட்டுல அந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்ப சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை இவர்களுடைய பேச்சுக்களால் எல்லாம் கவரப்பட்டு வாஞ்சிநாதன் அவர்களும் சுதந்திர போராட்டத்துல மிக தீவிரமா ஈடுபடுறார். ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்களோட ஆட்சியரான திருநெல்வேலி மாவட்டத்துல அவர் பெயர் ராபர்ட் ஆஷ் துரை அப்படிங்கிறவர். அவரு ரயில் பயணத்தில் இருக்கிறாருங்க. அப்போ நம்மளுடைய வாஞ்சிநாதன் அவர்கள் மணியாச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல ராபர்ட் ஆஷ் துரைய நேருக்கு நேர் பார்த்து தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு துப்பாக்கிக்கு இரையாக்குறாருங்க. அதன் பிறகு தன்னுயிரையும் மாய்த்துக் கொள்றாரு. சோ இது நடந்தது 1911 ஜூன் 17. இன்று வாஞ்சிநாதன் அவர்களுடைய நினைவு நாள். சோ இது போன்ற பல தலைவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு தாங்க நம்ம சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம். சோ இவர்கள் எல்லாம் இறந்தும் இன்றளவிலும் நம் மனதளவுல வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. சோ இது போன்ற தலைவர்களை பற்றி படிக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த தலைமுறையினர் சுதந்திரத்துடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஜெய் ஹிந்த்.